உங்களிடம் இருக்கக்கூடிய முதலீடை நீங்க ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா அது எப்படி பெருகும் அப்படிங்கறத நம்ம கொடுக்க போற ஒரு சஜஷனா இருக்கும். சொற்பமான ஒரு தொகை தான் நம்மகிட்ட இருக்கு. இதை வச்சுட்டு நான் எப்படி ஒரு லேண்ட் வாங்க முடியும், லேண்டுனாலே அது ஒரு பெரிய தொகையா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப சிட்டில உள்ளவங்க நம்ம அது நினைப்போம். இங்க வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்மகிட்ட என்ன தொகை இருக்குதோ அந்த தொகையை எடுத்துக்கொண்டு ஒரு கிராமத்திலேயோ இல்ல நகரங்களின் அவுட்ஸ்கர்ட்ஸ் புறநகர் பகுதிகளிலோ நிறைய லேஅவுட் போடுவாங்க. அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுல எப்படின்னா கரெக்டான ஒரு டைட்டில் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி, குழப்பங்கள் இல்லாத உரிமையானது ஒரு சரியான விதத்தில் உள்ள லே அவுட் எதுன்னு நம்ம பார்க்கணும். கொஞ்சம் நீங்க அதற்காக சில மெனக்கடல்கள் ஏற்படுத்தல் வேண்டும். சில இடங்களுக்கு சென்று பார்க்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்ககிட்ட கேட்டுட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் உள்ளவங்க சென்னையிலேயே வாங்கணுங்கிறது முடியாது. தாம்பரம் போனாலும் இன்னைக்கு நமக்கு அதிகமான விலை இன்வெஸ்ட்மெண்ட் தான் நீங்க பண்ண வேண்டியிருக்கும். அதே தொகையை வைத்துக்கொண்டு நம்ம மதுரை, திருச்சி, கும்பகோணம், தஞ்சாவூர் இந்த ஏரியாவில் அவுட்ஸ்கர்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு இந்த செக்மெண்ட் சிட்டியை விட்டு அடுத்த செக்மெண்ட் சிட்டிக்கு போகணும்னு சொல்றேன். இந்த சிட்டிகளுக்கு தான் நீங்க போகணும், இந்த நகரங்களுக்கு தான் போகணுங்கிறது சஜஷன் கிடையாது. அடுத்த லெவல் ஆஃப் அந்த நகரங்கள், இதற்கு அடுத்த நிலையில் உள்ள நகரங்களின் புறநகர் பகுதிகளில் சரியான விதத்தில் சரியான உரிமை உள்ள இடங்கள் முறையான விதத்தில் அரசு அங்கீகாரம் பெறப்பட்டு, அதாவது அந்த அப்ரூவல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், அரசு அங்கீகாரம் பெறப்பட்டு லே அவுட் செய்யப்பட்டு அதுல ஒரு சின்ன பிளாட் இப்போ ஆஃப் கிரவுண்டு கூட கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துன்னா அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க எல்லாம் சேர்த்து 5 லட்சம் ரூபாய் தான் இருக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு, என்னால் ஒரு 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் போட முடியும் அப்படின்னா அதற்கான சொத்து எங்க இருக்கு அப்படிங்கிறத நீங்க தாராளமா கண்டுபிடிக்க முடியும். ஆன்லைன்ல இருக்கு. எல்லா தினசரி செய்தித்தாள்களிலும் அது குறித்த விளம்பரங்கள் வரலாம், அல்லது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவங்க சொல்லலாம். அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு வைடு சர்ச் இருக்கணும். அதை ஒரு விரிவான ஒரு தேடல் இருந்தால் தான் நீங்கள் அதை எதுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். டெஃபினட்டாக அதில் உங்களால் போடப்படும் முதலீடானது நிச்சயம் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது. எப்படி பார்த்தாலும் அரசு நிர்ணயம் செய்யப்படும், இந்த அரசால் நிர்ணயம் செய்யப்படும் கைட்லைன் வேல்யூ எனப்படும் வழிகாட்டு மதிப்பு